யெகோவாயிரே பிரேட்டையும் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, மனிதர்களான நாம் சில நேரங்களில் நமது காரியங்களில் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட காணப்பட்டாலும் அது இல்லை இது இல்லை என்று குறைவுபட்டு கொள்ளுவோம். தேவைகள் வரும்போது சில நேரங்களில் ஆண்டவரை நன்கு அறிந்த நாம் அவரை நோக்கி கூப்பிடக்கூட மனமற்றவர்களாக மாறிவிடுகிறோம். லூக்கா 18 கடைசி 9 வசனங்கள் அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது வேதாகமத்தில் ஒரு நபரை பார்க்கலாம். அவர் பார்வையற்றவர், அடுத்ததாக பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆண்டவரை பார்க்க முடியல. என்ன சத்தம் என்று கேட்டு விசாரித்து இயேசு போவதை அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும்போது அவரை அதட்டுறாங்க. ஆனால் இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறார். நிறைய பேருக்கு ஜெபிக்க நேரம் இருக்கும், தடைகள் இல்லை. ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட மனமற்றவர்களாய் இருக்கிறோம். சில பேர் எவ்வளோ ஜெபிச்சாலும் அவங்களுடைய ஜெபம் கொஞ்சம் கேட்க லேட் ஆகிடுச்சுன்னா மற்றவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்காக ஜெபிக்கிற, உன் ஜெபம் ஆண்டவரத்தில் கேட்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரை பாருங்க, அப்படி கூப்பிடும்போது ஏசப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஜெபிச்சு கண்ணீரோட இரவும் பகலும் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா? என் ஜெபம் கேட்கப்படலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்களால் பரிகசிக்கப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. கூப்பிடுகிற உங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். நீங்கள் கேட்கிற காரியத்தில் அவர் விடுதலை கொடுப்பார். துவண்டு போகாதீங்க. இவர் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும்னு சொல்லும்போது ஆண்டவர் பார்வை அடையவாயாக என்று சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்படின்னா அவர் விடுதலைக்கு அடித்தளம் அவரது விசுவாசம். விசுவாசம் மற்றும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் உங்கள் ஜெபம், இவை ரெண்டும் இருந்தால் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று. உங்கள் வேண்டுதலை கேட்டு விடுதலை தர அவர் தயாராக உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். எனவே ஜெபிங்க, விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.